இது வந்துட்டு தேர்ஸ்டே ஈவினிங். பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. பூஜை ஜாமானை க்ளீன் பண்ணுறது முன்னாடி வந்துட்டு நான் வாரம் வாரம் பாதியாக பிரித்து பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்துட்டு 15 டேஸ் ஒன்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக 15 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். முன்னாடி வந்துட்டு புளி, லெமன் அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சூப்பராக க்ளீன் ஆகும். ஆனால் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். லாஸ்ட் 1 இயராக வந்துட்டு நான் சபீனா, பீதாம்பரி இது 2ம் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். மஞ்சள், குங்குமம் அதையும் தான். அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு ஃபஸ்ட்டு சபீனா தொட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பீதாம்பரி போட்டு கழுவுவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு டைம் இல்லை, அதனால் 2யும் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன். டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது வந்து அந்த இடுக்கில் உள்ள அழுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடும். அதை விட ஸ்க்ரப்பர் இல்லாமல் பீதாம்பரியை வெறும் கையில் தொட்டுட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணுங்கிற தேவையும் இருக்காது. நான் வந்துட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நல்லா 2, 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உடனே வந்துட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சிடணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் திட்டு திட்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு நல்லா பளீர்னு சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஆப்ஷன் வந்துட்டு சபீனா, பீதாம்பரி தான். நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் கழுவி முடிச்சுட்டு உடனே வந்துட்டு தொடச்சி எடுத்துடணும். அதுதான் முக்கியமான டிப்ஸ். எனக்கு வந்து தனியாக பூஜை ரூம், பூஜா கேபினெட் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி டீப்பாயில் கிளாத் விரிச்சிட்டு அங்கே தான் என்னோடய சாமியெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். சாமி இருந்த இடம், அதுக்கப்புறமா சாமியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் வந்துட்டு சாமிக்காகவே எக்ஸ்ட்ரா 2 வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே வந்துட்டு நான் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த பிங்க் வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் வந்துட்டு இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வந்துட்டு சந்தனம் வைக்க மாட்டேன், மஞ்சள் குங்குமம் தான் வைப்பேன். எல்லா சாமிக்குமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இது வந்து சங்கடகர சதுர்த்திக்கு முதல் நாள் இந்த க்ளீனிங் எல்லாம். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு.